தமிழ் தேசிய அடையாளத்தோடு சீமான் கட்சிக்கு அடுத்து ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கார். இது திராவிட இயக்கத்தை, இரண்டு திராவிட இயக்கம் தான், ரெண்டு ஆணை, அதிமுக திமுக. இந்த இரண்டு யானைகளையும் நீங்க விரட்டி விட்டுட்டு, எங்க காட்டுக்கு விரட்டி விட்டுட்டு நாட்டில் அவர் இருக்க போறார். இதுதான் சிம்பாலிக்கா சொல்றது. விஜய்க்கு சினிமா தெரியும், அரசியல் தெரியாது. 150 கோடி ரூபா சம்பளம் வாங்குற விஜய் ஒரு 3 நாள் சிறையில் படுத்திருப்பாரா? இல்லை பூந்தமல்லி கிளை சிறையில் படுத்திருப்பாரா? கள்ளக்குறிச்சிக்கு போனார். கள்ளக்குறிச்சியில் அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுடைய எத்தனை பேர் குழந்தைய தத்தெடுத்தாரு? எடுக்கல. பிஎம்டபிள்யூவில் போயிட்டு பிஎம்டபிள்யூ காரில் வந்துட்டார். திருச்சியில் ஒரு இடம் முடிக்க முடியாத உங்களால் எப்படி எந்த பின்னணி இல்லாம உங்களுக்கு என்ன நேரம் முதலமைச்சர் சீட்டை எந்திரிச்சு உட்கார வச்சிருவாங்களா? இவருக்கு ஈஸி தான் சினிமா. பேண்ட் போடுவான், ஒருத்தர் மேக்கப் போடுவான், ஒருத்தர் ஷூ போடுவான், ஒருத்தர் லேஸ் கட்டுவான், ஒருத்தர் பவுடர் அடிப்பான், ஒருத்தர் காரை குலைச்சுவான், சப்புன்னு. இதெல்லாம் சினிமா. அரசியல் அப்படிலாம் பண்ண முடியுமா? இப்போ எந்த கட்சி தான் ஸ்ட்ராங்கா இருக்கு சார்? இப்போ தேமுதிகவோட ஓகேவா? தேமுதிக 1/2% இருக்கு. 1/2% ஆமா. விஜயகாந்த் கோமாவுக்கு போனாரோ கட்சியும் கோமாவுக்கு போச்சு. மக்கள் பூரா அவரை முதலமைச்சராக ஓட்டு போட்டாங்க. அவர் ஜெயலலிதா முதலமைச்சராக ஓட்டு கேட்டார். கட்சி கொடியில யானை தானே சார் பெரிய பிரச்சனையா இருக்கு. அந்த யானையை போடக்கூடாது பகுஜன் சமாஜ் கேஸ் போட்டான். ஆமா. இதே எங்களுக்கு பகுஜன் சமாஜ் கட்சி இதெல்லாம் தெரிஞ்சுதானே அவர் இந்த கட்சி கொடியை வெளியிட்டிருப்பாரு. ஏன்னா ஒரு கட்சி கொடி வெளியிடணும், அதுக்கு முன்னாடி அதுக்கான ப்ரிப்பரேஷன் எல்லாம் பண்ணிருப்பாரு இல்லையா? அப்படி பண்ணியிருந்தா ஏன் அப்படி வருது? அதான் அரசியல் அவருக்கான நாலேஜ். மக்கள் ஓட்டு போட்டா யாரு வேணா முதலமைச்சராக. வாரும் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சிறப்பு நேர்காணலுக்கு வந்திருக்காங்க தமிழா பாண்டியன் சார். அவர்கிட்ட பேசலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குமா சார். ஒரு தமிழ்நாட்டிலே ரொம்ப பேசும் பொருளா, அது ரொம்ப பரபரப்பான விஷயம் ஒன்று நடந்திருக்கு. அதாவது மற்றும் ஒரு கட்சி மாற்றம் தரப்போற கட்சியா? அது நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். தமிழக வெற்றி கழகம். ஸோ அந்த கட்சி ஆரம்பித்து 6 மாதம், மார்ச் மாதம் ஸ்டார்ட் பண்ணாங்க. 6 மாதம் ஆயிடுச்சு. இப்போது நேற்று பார்த்தீங்கன்னா கொடி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அந்த கொடி ரிலேட்டட் கட்சி சார்பாக சாங்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணாங்க. அது மக்களிடையே ரொம்ப வரவேற்பு, ரொம்ப வைபு கலப்புச்சிங்க இல்லைங்களா? இப்போ அடுத்து மாநாடு. உங்களுடைய பார்வையில் இந்த கட்சியோடது? விஜயனுடைய வெற்றி கழகம் தமிழ் தேசிய அரசியலில் 2வது கட்சி. தமிழ்நாடு என்பது திராவிட இயக்கங்களுக்கான களம் தான் தமிழ்நாடு. நீங்கள் திராவிடர் கழகம், திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம், இப்படி திராவிடம் இல்லாமல் யாரும் கட்சி ஆரம்பிப்பதில்லை. ஆனால் ஈழப் பிரச்சனையை ஒட்டி இந்த திராவிட கழகங்கள், திராவிட இயக்கங்கள் அனைத்துமே இந்த மக்களுக்கு மிகப்பெரிய துரோகம் செய்து விட்டதாக நீங்கள் தமிழ்நாடே கொந்தளிச்சுது. ஈழத்தமிழர் பிரச்சனையில் மக்கள் ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாக இருந்தாங்க. ஆனால் கட்சிகளும் கட்சி தலைவர்களும் ஈழத்தமிழனுக்கு துரோகம் இழைத்தார்கள். இதுதான் நாம் தமிழர்னு ஒரு கட்சியை இன்னைக்கு ஒரு 50 லட்சம் பேரோடு இன்னைக்கு அரணையூர் சீமான், பரமக்குடி பக்கத்தில் அரணையூர் சீமானுக்கு பின்னாடி ஒரு பெரிய கூட்டமே அணிவகுத்து நிற்கிது. அசுர வளர்ச்சி இல்லையா? ஆமா. என்ன காரணம்னா இந்த திராவிட இயக்கங்களை ஒழிச்சிடணும், திராவிட இயக்கங்களை அழிச்சிடணும். இதுதான் 50 லட்சம் பேருடைய குறிக்கோள். இதுக்கு சீமான் வந்தாலும் சரி, சாட்டா வந்தாலும் சரி, காளியம்மா வந்தாலும் சரி, இந்த கூட்டம் நிற்கும். இது சீமானுக்காக நிற்கிற கூட்டம் இல்லை. சீமான் சொல்றார், எனக்காகத்தான், நான் தான் மண்ணு முதிச்சு செங்கல் வச்சு சிமெண்ட் இல்லை. இந்த கட்சிக்கு காளியம்மாள் வந்தாலும் இந்த 50 லட்சம் பேர் நிற்பான். அதிமுக என்பது எம்ஜிஆரால் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி. ஜெயலலிதாவுக்கு பின்னாடி எடப்பாடி வருவார்னு யாருக்கும் தெரியாது. எம்ஜிஆரோட அழிஞ்சு போகினாங்க, ஜெயலலிதா வந்தார். ஜெயலலிதா பின்னாடி அழிஞ்சு போகினாங்க, எடப்பாடி வந்தார். இப்படி பல பேர். அப்போ இயக்கம்தான் முக்கியம். இப்போ அந்த கட்சி இருக்கான்ற மாதிரி சில கொஸ்டின்ஸ்லாம் கேட்குறாங்களே சார். அந்த கட்சி தான் கொடி கட்டி கட்சி, அந்த கட்சி தான் 26 ஆளுங்கட்சியாக மாறப்போகுது. அந்த கட்சி தான் 26 ஆளுங்கட்சியாக மாறப்போகுது. ஏன்னா
23% தனியாக நின்று அந்த வாக்கு வங்கி நிரூபிச்சிருச்சு இந்த நாடாளுமன்ற தேர்தலில். இப்போ விஜய் தமிழ் தேசிய அடையாளத்தோடு சீமான் கட்சிக்கு அடுத்து ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கார். இது திராவிட இயக்கத்தை 2 திராவிட இயக்கம் தான் 2 யானை, அதிமுக திமுக. இந்த 2 யானைகளையும் நீங்கள் விரட்டி விட்டுட்டு எங்கள் காட்டுக்கு விரட்டி விட்டுட்டு நாட்டில் அவர் இருக்க போகிறார். இதுதான் சிம்பாலிக்காக சொல்கிறது. இதுக்கான தேவையும் இருக்கு. ஆனால் விஜய் அதை செய்வாரா? தமிழ் தேசிய அரசியல் தெரியுமா? புஷி ஆனந்துக்கு தெரியுமா? தமிழர்களுக்கு ஆன தலைவரா விஜய்? இப்படி ஒரு கேள்வி 2ஆம் கட்டம் இருக்கு. இன்னொரு கேள்வி கூட இப்போ மக்கள்ன்றதை விட சமூக ஆர்வலருக்கு நிறைய இருக்காங்க. அதாவது எல்லாருமே எம்ஜிஆர் மாதிரி வந்துருன்னு எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா எம்ஜிஆர் வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே ஒரு கட்சியை தொடங்கி வரல. அண்ணா கிட்ட இருந்து பிரிஞ்சு வந்தார் இல்லையா, திமுகலேருந்து பிரிஞ்சு, கலைஞர்கிட்ட இருந்து பிரிஞ்சு வந்தார். அவர் வந்து இந்த வரைக்கும் மக்கள் மனசில் நீங்க இடம் பிடிச்சிருக்காரு நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அதனை ஒட்டி தான் ஜெயலலிதா அம்மையார் வந்தாங்க. அப்படி பார்க்கும்போது அவங்கள பார்க்கும்போது திரு விஜயகாந்த் வந்துட்டு கட்சியில் வரும்போது இதே மாதிரி தான் சொன்னாங்க. எம்ஜிஆர் பார்த்து தான் திரு விஜயகாந்த் வந்துட்டாரு, அவரை பார்த்து தான் கமல் வந்துட்டாரு. இப்போ தளபதி விஜயும் அதே மாதிரி தான் சொல்றாங்க, எம்ஜிஆரை பார்த்து தான் வந்துட்டாரு. ஆனால் இவங்களுக்குலாம் என்ன அரசியல் தெரியும்? ஒரு சினிமா நடிகனுக்கு வந்து அரசியலை பத்தி என்ன தெரியும்? ஆனா எல்லாரும் வந்துடுறாங்க சிஎம் ஆயிடணும்னு அப்படின்னு சில கருத்துக்கள் இருக்கு சார். அது உங்களுடைய இல்லை, உண்மை அதுதான். நீங்க ஒரு கருத்து வந்தாலும் சரி, 1,00,000 கருத்து வந்தாலும் சரி, உண்மை அதுதான். விஜய்க்கு சினிமா தெரியும், அரசியல் தெரியாது. அரசியலில் எத்தனை கட்சி இருக்குது, ஒவ்வொரு கட்சியினுடைய கொள்கை என்ன, இந்த கட்சிகள் எதற்காக ஆரம்பிக்கப்பட்டது, எதற்காக இயங்குகிறது, இவருடைய நோக்கம் என்ன, இதனுடைய மூலம் என்ன, இப்படி எந்த விஷயமே விஜய்க்கு தெரியாது. எதுவுமே தெரியாதுங்க மக்கள். அதாவது நடுத்தர மக்கள், கீழ்மட்டத்தில் இருக்க மக்களுடைய கஷ்டம் எதுவுமே தெரியாதுன்றீங்களா விஜய்க்கு? கண்டிப்பாக தெரியாது. நீங்கள் 150 கோடி ரூபா சம்பளம் வாங்குற ஒருவன் எப்படி சேரி பிரச்சனை தெரிஞ்சுக்குவான்? 150 கோடி ரூபா சம்பளம் எவ்வளவு? 150 கோடி ரூபா. பெரியார் சொல்றார், படித்தவன், பணக்காரன், பார்ப்பான், பட்டம் உள்ளவன், இவன் பூரா வெகு மக்களுக்கு எதிரிங்கிறார். என்ன எதிரி? பணம் உள்ளவன், பணக்காரன், பதவிக்காரர், பெரிய பெரிய ஐஏஎஸ் ஆபீசர், ஐபிஎஸ் ஆபீசர். அடுத்து பார்ப்பார், ஐயருக, பிராமின்ஸ். ஆமா. 4வது பணக்கார, பதவிக்கார, படித்தவன், பார்ப்பான். இந்த 4 பேரும் பொதுமக்களுக்கு எதிரி. ஏன்னா கீழே இருக்கிறவனுடைய கஷ்டத்தை அவன் பங்கு போட்டுக்க மாட்டான். அவன் சுகமாக இருப்பான். சுபயோக சுபதினத்தில் சுபமாக இருப்பான். அப்போது 150 கோடி ரூபா சம்பளம் வாங்குற விஜய் ஒரு 3 நாள் சேரியில் படுத்திருப்பாரா? இல்லை பூந்தமல்லி கிளை சிறையில் படுத்திருப்பாரா? இல்லை கடலூர் ஜெயிலில் படுத்திருப்பாரா? இல்லை வேலூரில் புடாவில் அடைச்சி போட்டால் 1 வருஷம் இருப்பாரா? வைகோ இருந்தார், ராமதாஸ் இருந்தார், திருமாவளவன் இருந்தார், வேலுமுருகன் இருந்தார். போகாத ஜெயில் இல்லை. கம்யூனிஸ்ட் கட்சியில் பாண்டியன் இருந்தார். நல்ல கண்ணு வெள்ளைக்கார காலத்தில் அடி வாங்கினார். இப்படி எடுத்தா எல்லாருடைய கதையை எங்கிருந்து வர்றாங்க? சிறையில இருந்தா வர்றாங்க. விஜய் எங்கிருந்து வருவார்? ஷெட்டு போட்டு சிறையில் இருப்பார், ஏசி போட்டு, ஏர் கூலர் போட்டு, கேரவன்ல. அப்போ இப்போ தலைவனை எங்கிருந்து மக்கள் தேடுறாங்கன்னா, அடித்தட்டு மக்களோடு மக்களாக இருப்பவன் தான் தலைவனாக வர முடியும். தமிழ்நாட்டு அரசியலுக்கு அப்படித்தான் இருக்கு. எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும் அவரும் நீங்கள் ஆரம்ப கட்டத்தில் சினிமாவுக்கு வருவதற்கு முன்பு, நாடக கோட்டையிலேருந்து வருவதற்கு முன்பு எங்கேனா பசி, பஞ்சம், பட்டினி, இப்படி தான் வர்றாரு அவரு. இதே போன்று விஜய் அந்த மக்களினுடைய நாடி துடிப்பை அறிந்து கொள்ளக்கூடியவராக இல்லை, இருக்க மாட்டார். இருப்பாரா நிரூபிக்கணும். நான் இப்போ ஒரே தடவையாக அதை நான் சொல்ல முடியாது. ஆனால் அதை நிரூபிக்கலைன்னா நான் சொல்வது உண்மை இல்லைங்க. கள்ளக்குறிச்சிக்கு போனார். கள்ளக்குறிச்சியில் அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுடைய எத்தனை பேர் குழந்தைய தத்தெடுத்தாரு? எடுக்கல. பிஎம்டபிள்யூவில் போயிட்டு பிஎம்டபிள்யூ காரில் வந்துட்டார். இதுக்கு எது கள்ளக்குறிச்சிக்கு போனோம்? போக வேண்டிய தேவையே இல்லையே. ஏதாவது உதவி செய்கிறது தானே கள்ளக்குறிச்சி போனோம். கள்ளக்குறிச்சிக்கு போக நோக்கம் என்ன? ஒரு நோக்கம் இல்லையே. அப்போது சினிமாக்காரன்
எப்பவுமே விளம்பர விரும்பி. நீ சினிமாக்காரன் தான் இருக்க, அரசியல் கட்சி தலைவனா இல்லையே. திருமாவளவன் எடுத்துக்க, வேல்முருகன் எடுத்துக்க, 2 பேரும் நீங்கள் போகாத ஊர் இல்லை, நடக்காத தெரு இல்லை. இதுதானே அரசியலே. ஆனா ஒரு இடத்துல திருமாவளவன் சார் சொல்லியிருக்காங்க, நாங்க இந்த கூட்டணி கட்சியில சகிப்புத்தன்மையோட தான் இருக்கோம், ஏன்னா ஒரு சில மாவட்டங்களை வந்து எங்களோட கொடியை ஏத்த விடாம தடுக்கிறாங்க அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. அவருக்கே இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்னா இப்போ வளர்ந்து வரக்கூடிய இப்போ தமிழக வெற்றி கழகத்தோட விஜயோட கொடியே வளர விடுவாங்களா? இல்ல, இடமே வேணும், மாநாடு இடமே பிடிக்க முடியலையே. 236 தொகுதி, 236 தொகுதி பொறுப்பாளர் இருக்காங்க. மாநாட்டுக்கு இடம் பிடிக்க, திருச்சியில் பிடிக்க முடியாம விக்கிரவாணிக்கு வந்துருச்சு. கன்னியாகுமரியில் இருக்கிற விக்கிரவாணி வந்து சேர்றதுக்கு எத்தனை நாள் ஆகும்? மாநாடுங்கிறது மத்திய தொகுதியில், திருச்சி அதாவது மதுரையில் இருக்கிறவனும் வரணும், திருச்சியில் இருக்கிறவனும் வரணும், சென்னையில் இருக்கிறவனும் போகணும், கன்னியாகுமரியில் இருக்கிறவனும் வரணும். அப்போ எங்கே இடம்? மத்திய தமிழகம், சென்னை, சாரி திருச்சி தான். திருச்சியில் ஒரு இடம் பிடிக்க முடியாத உங்களால் எப்படி இருக்குன்னு சொல்றாங்க. எந்த பின்னணி இல்லாம உங்களுக்கு என்ன நேரம் முதலமைச்சர் சீட்டை எந்திரிச்சு உட்கார வச்சிருவாங்களா? இல்லம்மா, நான் கேட்கறேன், ஸ்டாலின் நேரா முதலமைச்சர் நாற்காலிக்கு நேரம் போய் பிடிச்சி உட்கார வச்சிட்டாங்களா? அப்புறம் மிசாவில் ஓட்டு மிதிச்சாங்க. மிசாவில் காங்கிரஸ்காரர் என்ன பண்ணான்? சிட்டி பாபு அவர் அடிக்காதே என்ன அடினாரு, 4 மிதி மிதிச்சில் கிட்னி வச்சு எது போயிட்டார். சிட்டி பாபு, மேயர் சிட்டி பாபு இருக்கு. இப்படியெல்லாம் அரசியல். சோறு வெந்துட்டு இருக்குமா, வித்யாசாகர் ஒரு ஜெயிலர் ஒரு பைக்கெட் மண்ணள்ளி கொண்டு கொட்டிடுவானா? எதுக்கு? சோத்தை அள்ளி சாப்பிட முடியாதுல்ல, பொறுக்கி தானே சாப்பிட முடியும். கஞ்சியை ஊற்றுவான். அவ்வளவு சித்திரவதை சிறையில் எமர்ஜென்சி. அரசியல் அவ்வளவு ஈஸி கிடையாதுன்னு சொல்ல வரீங்க. இவருக்கு ஈஸி தான் சினிமா. போய் ஒன்னா ஒருத்தர் ஜட்டி போட்டு விடுவான், ஒரு பேண்ட் போடுவான், ஒருத்தர் மேக்கப் போடுவான், ஒருத்தர் ஷூ போடுவான், ஒருத்தர் லேஸ் கட்டுவான், ஒருத்தர் பவுடர் அடிப்பான், ஒருத்தர் காரை குழச்சுவான், சப்புன்னு. இதெல்லாம் சினிமா. அரசியல் அப்படிலாம் பண்ண முடியுமா? அரசியல் அப்படி இல்லை. ராமதாஸை நீங்கள் ஜெயலலிதா பிடிச்சி நீங்கள் மரத்தெல்லாம் வெட்டி, மரம் இருந்தால் குழு குழுன்னு இருக்கணும். அந்த அம்மா ஒரு ராட்சசி போட்டுருச்சு, உடம்பு பூரா புண்ணு வந்துருச்சு. வெக்க யாருக்கு? ஜெயலலிதா அம்மாவுக்கு இல்லம்மா, டாக்டர் ராமதாஸுக்கு. டாக்டர் ராமதாஸுக்கு ஜெயிலில் பிடிச்சி போட்டு அந்த அம்மா என்ன பண்ணுச்சு? அந்த அம்மா சிஎம் மரமெல்லாம் வெட்டிருச்சு. மரம் இல்லைன்னா ஜெயில் எப்படி இருக்கும்? ஹீட்டாக தான் இருக்கும். பிடிச்சி போட்டு உள்ள கிடந்தாரு. ராத்திரி ஒரு 2 மணிக்கு ரிலீஸ் பண்ணி விட்டாங்க. வீட்டுக்கு போகணும். 2 மணிக்கு நடந்து வெளியில் வர்றாரு. ஒரு காக்கா குருவி இல்லை, ஒரு காக்கா குருவி இல்லை. நேராக நடந்து ஒரே ஆள், ஒத்த ஆளாக வர்றாரு. எங்கே? வேலூரில் ஜெயலலிதா பாருங்க இப்படி பண்ணுச்சுன்னு நடந்து வர்றாரு. எப்பவுமே காலையில் ரிலீஸ் பண்ணானா ஒரு 500 தொண்டை வந்துடுவான். மாவட்ட செயலாளர் வந்துடுவான், கார் வந்துடும். ஆட்டோ கூட காசு இல்லை. வெளியில் வர்றாரு, ஆட்டோவில் ஏறுறாரு, மாவட்ட செயலர் வீட்டுக்கு வர்றாரு. மாவட்ட செயலர் படுத்து தூங்கிட்டாரு, கதவு தட்டுறாரு, எழுப்புல. இல்லை ராமதாஸ்னா ஒரு 500 ரூபா ஒரு 50 காரில் வர்றவர் தான் ராமதாஸ். இப்படி அடையாளம் இல்லாமல் வரும், தெரியல. அப்போ இப்படியெல்லாம் இருக்கு அரசியல். ஆனால் இப்படி ஒரு நாள் சிரமப்படுவாரா விஜய்? வேலூர் ஜெயிலில் அடைபட்டு கிடப்பாரா? பூந்தமல்லி கிளை சிறையில் அடைபட்டு கிடப்பாரா? ஆர்ப்பாட்டம், போராட்டம், தடியடி, கண்ணீர், அதாவது கண்ணீர் புகை, குண்டு வீச்சு எல்லாம் நடக்கும். தண்ணியை பீச்சு அடிப்பான், போலீஸ்காரன் ஓட ஓட அடிப்பான் லத்தியில். இதெல்லாம் செய்தது தான் நீங்கள் திருமாவளவன். இதெல்லாம் செஞ்சவர் தான் வேல்முருகன். அப்போ ஒரு கட்சியை உருவாக்குவது என்பது ஆனால் விஜய் இது எவ்வளோ நாள் தாக்கு பிடிப்பார்? ரஜினி இப்படி தான் சொன்னார், வந்துருவேன். கடைசி வரைக்கும் வரல. உடல்நிலை சரியில்லை, அவர் ஒதுங்கிட்டாரு. சிறுநீரகம் மாற்றிருக்கு, கிட்னி 2 மாற்றிருக்கு. கிட்னி நீங்கள் கன்னியாகுமரியில் ஆரம்பித்து சென்னை வரைக்கும் ஒரு பெரிய ஒரு ஆர்ப்பாட்ட போராட்டத்தை நடத்தி ரஜினி வந்து சேர்ந்தாருன்னா நேர இசபெல்லா ஆஸ்பத்திரிக்கு தான் போகணும். அப்போது சினிமாக்காரர்களை பொறுத்தவரை சினிமாக்காரர்கள் சுகவாசிகள், அரசியல் சுகவாசிகள் இருக்க முடியாது. அப்போ மக்கள் நீதி மய்யம் கட்சி கமல், அவரை பற்றி என்ன சொல்றீங்க? கமல் கட்சியெல்லாம் கிடைச்சிட்டு ஒரு சீட் கிடைக்குமான்னு அறிவாலயம் வாசல துண்டை போட்டு படுத்து கிடக்கிறார். ஆரம்பத்தில் அவரும் இந்த மாதிரி தான் கட்சி ஆரம்பிச்சாரு. 4% ஓட்டு வந்தது. இப்போ ஒன்றும் இல்லாம போயிடுச்சு. அது ஒரு தேர்தல் பக்கமே வரல. அவர் இந்த சட்டமன்ற தேர்தலில் அவர் ரோலே இல்லை.
நாடாளுமன்ற தேர்தலில் அவர் ரோலே இல்லை. அவர் கூட இருந்து பூரா எல்லாம் வேறு கட்சிக்கு போயிட்டான். தக்க வைக்க முடியல. யாரை? கட்சிக்காரே தக்க வைக்க முடியலன்னா தொண்டனை எப்படி தக்க வைப்பார்? கட்சி நிர்வாகி ஒரு ஆள் இல்லை. மகேந்திரன், நம்ம மௌரியா, IPS, டாக்டர் மகேந்திரன், இப்படி எல்லாம் கட்சி விட்டு போயிட்டாங்க. ஒரு ஆள் இல்லை அவர் பின்னாடி வர்றது. இப்போ எந்த கட்சி தான் ஸ்ட்ராங்கா இருக்கு சார்? இப்போ தேமுதிகவோட ஓகேவா? தேமுதிக 1/2% இருக்கு. 1/2%. ஆமாம். எனக்கு விஜயகாந்த் கோமாவுக்கு போனாரோ கட்சியும் கோமாவுக்கு போயிடுச்சு. ஏன்னா அவர் ஆரம்பிக்கும் போது கூட இதே மாதிரி தான் ஆர்ப்பாட்டத்தோட ஆரம்பிச்சாங்க, மாநாடு நடத்தினாங்க, மக்களிடையே நேரடியாக போய் பேசினாங்க, என்னென்னமோ பண்ணாங்க. இப்போ அந்த ஒரு பெரிய தலை இல்லைன்னொடனே இப்போ அந்த கட்சி வந்து ஆட்டங்கண்டு இருக்கு அப்படின்னு தான் எல்லாருமே சொல்றாங்க. ஆமாம், அவரு மக்கள் பூரா அவரை முதலமைச்சராகிறதுக்கு ஓட்டு போட்டாங்க. அவர் ஜெயலலிதா முதலமைச்சராகிறதுக்கு ஓட்டு கேட்டார். மக்கள் யாரும் ஓட்டே போடலை. அவருக்கு அதை முடிஞ்சு போச்சு. சரி, இப்போ தமிழக வெற்றி கழகம் விஜய் ஆரம்பிச்சிருக்க இந்த கட்சினால எந்த கட்சிக்கு யாருக்கு பாதிப்பு, நஷ்டம், சேதாரம்? யாருக்கெல்லாம் இந்த கட்சினால தலைவலி? இல்லை, திமுக தான் வாக்கு வங்கி சரிஞ்சிருந்து பயப்படுது. ஏன்னா திமுக இப்போ ஆட்சியில் இருப்பது எடப்பாடிக்கும் திமுகவுக்குமான இடைவெளி ரொம்ப 3%, ரொம்ப குறைவு. ஆமா, ரொம்ப குறைவு தான். 2021 நீங்கள் எல்லா கட்சி கூட்டணியும் திமுக கூட இருக்கு. பிஜேபி மட்டும் அதிமுக கூட இருக்கு. அப்போ 3% தான் வித்தியாசம். இப்போ அந்த 3% விஜய் எடுத்துட்டாருன்னா அதிருப்தி ஓட்டு ஒரு 5% வரும். 8-10% திமுக கூட்டணிக்கு சரிவுனா அதிமுக ஈஸியாக வந்து. ஏன் விஜய் கூட ஒரு 8%-10% போயிருச்சுன்னா அதிமுக ஓட்டு எப்பவும் போகாது. அவங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அதிமுக ஓட்டு போடுறவன் விஜய் ஓட்டு போட மாட்டான். எம்ஜிஆர் அவங்க நாடாளுமன்ற தேர்தலில் படுதோல்வியில சார் அடைஞ்சிருக்காங்க. இல்லமாப்பா, அது படுதோல்வி. அவங்க தன்னோட கட்சியை வந்து அவங்க ஸ்ட்ராங்கா காமிக்கல. நாடாளுமன்ற தேர்தலே நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் தானே. நாடாளுமன்ற தேர்தலில் திமுக அதிமுக யாரும் ஓட்டே போடல. அப்ப 40க்கு 40 வெற்றின்றது யாரு? திமுக தானே. திமுக என்பதை விட அதுல கதாநாயகன் மோடி தான். மோடி எதிர்ப்பு தான் திமுகவுக்கு விழுந்தது. மோடி எதிர்ப்பு தான், திமுக ஆதரவல்ல. நீங்க அப்படி புரிஞ்சுக்கணும். எப்படின்னா, நீங்க முஸ்லீம்கள் கிறிஸ்துவர்கள் 17%, கம்யூனிஸ்டுகள் சிறுத்தைகள் நீங்க 10%, 17 27%. இந்த 27% திமுகவை விரும்பியெல்லாம் போடல. 27% யாருக்கு போட்டாங்கன்னா, மோடி வந்துடக்கூடாது, மோடி அவர் வந்துடக்கூடாது எதிர்த்து. இப்போ சட்டமன்ற தேர்தலில் இந்த வாக்கு கிடைக்காது. போன சட்டமன்ற தேர்தலில் இந்த வாக்கு இல்ல. நாடாளுமன்ற தேர்தல் 2026 வராதுங்கிறீங்க? வராது. நாடாளுமன்றத்தில் மோடியை மீண்டும் வரக்கூடாதுங்கிறதுல தெளிவா இருக்காங்க. அதனால ஓட்டு போட்டாங்க. இப்போ வர்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவா அதை இப்போ பாஜக இருந்தா இந்த கூட்டணி பூரா அங்க போகாது. எது? முஸ்லீம்கள் போக மாட்டாங்க, கிறிஸ்தவர்கள் போக மாட்டாங்க, தலித்துகள் போக மாட்டாங்க, கம்யூனிஸ்டுகள் போக மாட்டாங்க. இப்போ எடப்பாடி ஏன் பிஜேபியை பகைச்சிட்டு வெளியே வர்றாரு? இந்த ஓட்டுக்காக தான் வர்றாரு. இந்த ஓட்டுகளை இவங்க எடுத்துக்கலான்ற மாதிரி. வேற என்ன? நீங்க இவங்களுக்கு என்ன கோபம் அதிமுக மேல? மோடியா லேடியா சொல்லிச்சா அந்த அம்மா? ஆமா. அப்ப எத்தனை சீட் ஜெயிச்சது? 37 சீட் ஜெயிச்சது. தர்மபுரியில் அன்புமணி, கன்னியாகுமரியில் பொன் ராதாகிருஷ்ணன் ஜெயிச்சார் 39ல். 37 சீட்டு ஜெயிச்சு. இப்போ எடப்பாடியா மோடியோட சேர்ந்த பிறகு 37 போய் திமுக 38 ஜெயிச்சுதா? OPS பையன் மட்டும் ஜெயிச்சார், ரவீந்திரநாத் இப்படி ஜெயிச்சார். அப்போ தமிழ்நாடு ட்ரெண்ட் எப்படி இருக்குன்னா, மோடியை யார் எதுக்குறீங்களோ உங்களுக்கு ஓட்டு போடுவோம், அதானே? இப்போ இந்த ஓட்டு 40 நமதே, நாளை நமதே, எல்லாம் நமதே. எப்படி மோடியை எதிர்க்கணுங்கிறது தான் அவருடைய நோக்கம். சரி, இப்போ ரீசெண்டா ஒரு இன்சிடென்ட் நம்ம எல்லாருமே பரபரப்பா பார்த்துட்டு இருந்தோம். என்னன்னா, கலைஞர் ஐயா 100ஆண்டு விழா அதனை ஒட்டின மாதிரி நாணயம் வெளியிட்டு இருந்தாங்க. அப்போ திரு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் என்ன பண்ணாங்க, அண்ணாமலையை அவங்களை இன்வைட் பண்ணாங்க. அப்புறமா வந்து மத்திய அமைச்சர் அவங்களையும் இன்வைட் பண்ணாங்க, ராஜ்நாத் சிங்கை இன்வைட் பண்ணாங்க. அப்போ மக்களோட பார்வை எல்லாருமே பார்த்தீங்கன்னா, மக்கள் மட்டும் கிடையாது, எதிர்கட்சியோட பார்வையெல்லாம் புதிய கூட்டணி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா, திமுகவும் பிஜேபியும் ஒன்று சேர போறாங்களா அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருந்தாங்க. உங்களுடைய பார்வை? ஏன்னா இதுல இன்னொரு சந்தேகப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா,
திமுக இந்திய கூட்டணி காங்கிரஸ் கூட்டணியில தான் இவங்க எல்லாம் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ராகுல் காந்தி ஏன் இவங்க இன்வைட் பண்ணல, அண்ணாமலையை எதுக்கு இன்வைட் பண்ணாங்கன்னா நிறைய பேரோட கொஸ்டினாவே இருக்கு. உங்களுடைய கருத்து? இல்லம்மா, அதாவது பிஜேபியினுடைய தயவு திமுகவுக்கு தேவை. எதுக்கு? ஆட்சி நடத்துவதற்கு. ஓட்டு போடுறதுக்கு பிஜேபி எதுக்கணும், ஆட்சி நடத்துறதுக்கு பிஜேபி வேணும். இதுதான் திமுகனுடைய நிலை. இப்போ இந்த நாணய வெளியீட்டு விழாவில் ராகுல் காந்தி கூப்பிட்டுருக்கலாம். ஆனா பிஜேபி ராஜ்நாத் சிங்கை ஏன் கூப்பிட்டாங்கன்னா, பிஜேபி தனக்கு என்போர்ஸ்மெண்ட்டையும் இன்கம் டேக்ஸையும் அனுப்பிடக்கூடாது. இது ஒரு அரசியல் நாடகமா? ஆமா. நீங்க 14ஆம் தேதி ஆளுநர் டீ பார்ட்டி நாங்க புறக்கணிக்கிறோம்னு சொன்னாங்க. ஆனா பாத்தீங்கன்னா எல்லாரும் போயிட்டு அதுல கலந்துக்கிட்டாங்க. ஏன் போய் கலந்துக்கிட்டாங்கன்னா, பிஜேபி சொல்லிட்டாங்க ராஜ்நாத் சிங் வரமாட்டார். டீ பார்ட்டிக்கு நீங்க வரலைன்னா இந்த நாணயம் வெளியிடுமா நாங்க வரமாட்டோம்னு சொல்லிட்டாரோ. உடனே அடிச்சு புடிச்சு எல்லா அமைச்சர்களோடும் கூட்டிட்டு முதலமைச்சர் அங்க போனார். ஏன்? நாணய வெளியீட்டு விழா நாணயம் இல்லாம போயிடும். அதுதான். அப்போ திமுகவை பொறுத்தவரை திமுக இரட்டை வேடம். ஏன்னா திமுகவுக்கு பிஜேபி நெருக்கடி கொடுத்தா திமுக தாங்காது. அமைச்சர்கள் பூரா இப்போ ஒவ்வொருத்தரா ஜெயிலுக்கு போக வேண்டி வரும். ஆமா. செந்தில் பாலாஜி இப்போ உள்ள கிடக்கிறாரு. பொன்முடி மீது வழக்கு கத்தி தொங்குது. கே சார் மீது வழக்கு, தங்கம் தென்னரசு மீது வழக்கு. அப்போ இந்த வழக்கிலிருந்து காப்பாற்றணும்னா அவங்க கிட்ட இணக்கமா போறாங்க. இதுதான் அரசியல். மக்கள் எதுக்கு ஓட்டு போட்டான்? பிஜேபி எதுக்கு சொல்லி எதிர்த்து தான் இப்போ எல்லாருமே ஓட்டு போட்டாங்க. முக்கியமா அந்த முஸ்லீம்ஸ் கிறிஸ்தவங்க தான் ரொம்ப இது பண்ணாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க ஒடுக்கப்பட்டாங்க. அதனோட மன வருத்தம் தான் இப்படி காட்டினாங்க எலெக்ஷன்ல. அப்படி இருக்கும்போது இப்படி டிஎம்கே பண்ணும்போது மக்கள் எல்லாருக்குமே வருத்தமா தானே இருக்கு. தேர்தல் வரும்போது பிஜேபி எதுக்க ஆரம்பிச்சிருவாங்க. தேர்தல் வருகிற ஒரு 6 மாசத்துல பிஜேபி எதுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இன்னைக்கு காலையில திரு அண்ணாமலை ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு, நாங்க திமுகவை அழிக்காம விட மாட்டோம் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட். ஒரு 4 நாளைக்கு முன்னாடி அவங்க கூட அவ்வளோ ஃப்ரெண்ட்லிப்பா நல்ல ஃப்ரெண்ட்லியா இருந்துட்டு இப்ப திடீர்னு இந்த மாதிரி ஒரு அறிக்கையை விடுறாரு. இது என்ன, நம்மள குழப்புறாங்களா இல்ல அவங்கள என்ன பண்றாங்கன்னு தெரியல. அவங்களாம் தெளிவா இருக்காங்கம்மா. மக்களை குழப்புறாங்க. மக்கள் தான் முட்டாள்கள், அடி முட்டாள்கள் அப்படி அவங்க நினைக்கிறாங்க. ஏன்னா 1000 ரூபா கொடுத்து ஓட்டு போடுறான். மக்கள் எவ்வளோ பேர் என்ன பண்ணுறான்? 1000 ரூபா கொடுத்து ஓட்டு போடுறான். கோழி பிரியாணிக்கு ஓட்டு போடுறான். குவார்ட்டருக்கு ஓட்டு போடுறான். இவனை வச்சுட்டு என்ன பண்ணுவீங்க? இதுதான் திமுகவுடைய பார்வை. திமுக அதிமுக 2 பேருடைய பார்வையும் அதுதான். மக்கள் தெளிவான அரசியல் தெரிந்தால் இவர்கள் ஏமாற்ற முடியாது. ஆனால் இவர்கள் 2 பேருமே விலை கொடுத்து வாங்க முடியும்னு நினைக்கிறான். யாரு? திமுக அதிமுக 2 பேருமே. காசை வீசி நோட்டை வீசி எறிஞ்சா ஓட்டு தானா விழுகுது. நோட்டை வீசினால் ஓட்டு வருதுன்னு நினைக்கிறான். அப்புறம் இதுல என்ன அரசியல்? தேர்தல். அதனாலதானே மக்கள் விஜய் பக்கம் எல்லாருமே சாஞ்சிருக்காங்க. மக்கள் தெளிவா இருக்காங்க. அந்த திராவிட கட்சியை உழைக்கிட்டு புதுசா யாராவது வந்தா ஒரு மாற்றம் வருமா அப்படின்னு ரொம்ப எதிர்பார்ப்போட இருக்காங்க. ஒரு பக்கம் நாம் தமிழர் கட்சி ஸ்ட்ராங்கா இருக்காங்க. இன்னொரு பக்கம் விசிகா கட்சி அவரே ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு, நாங்க சகிப்புத்தன்மையோட தான் இந்த கூட்டணி கட்சியில இருக்கோம். நாங்க ரொம்ப ஃப்ரீடமாவா இல்லை. ஏன்னா எங்க கட்சி கூடயே எந்த மாவட்டத்திலுமே கட்சி கொடியை வைக்க விட மாட்டீங்கன்னா அவரே ரொம்ப பொறுமையா ரொம்ப சகிப்புத்தன்மையோட இருக்க வருத்தத்தோட சொல்லியிருக்காரு விசிகா தலைவர். அப்படி பார்க்கும்போது இப்போ விஜய் கட்சி ஆரம்பிக்கிறது மக்கள்கிட்ட ஒரு பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கு. ஏதாவது மாற்றம் வருமானு ஒரு எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தியிருக்கு. இது மற்ற கட்சிகளுக்கு ஒரு தலைவலியா தானே இருக்கும். இல்லைப்பா, இதெல்லாம் நிரூபிக்க வேண்டிய களம் எப்போனா 26. இப்போ நாம் தமிழர் 8%, 9%, 7% வாங்கியிருக்குன்னு நீங்க நிரூபிக்குது. இன்னும் எலெக்ஷனுக்கே வரலையே. குழந்தை பிறந்தாத்தமா பேர் வைக்க முடியும். வயசுக்குள்ளே எப்படி பேர் வைக்க முடியும்? ஆனா இப்பயும் எல்லா கட்சியும் பயந்து போயிருக்காங்கல்ல. அப்படிலாம் பயமெல்லாம் ஒண்ணும் இல்லை. அப்படிதான் இருக்கு. அவரு நேத்துல இருந்து பாத்தீங்கன்னா, நேத்துல அவர் 6 மாசத்துக்கு முன்னாடி கட்சி அப்பத்துல இருந்து எல்லாருக்கும் ஒரு நடுக்கம் வந்துருச்சு. இப்ப நேத்து கட்சி கொடி, அதுக்கப்புறம் கட்சி தொடர்ந்து பாட்டெல்லாம் வெளியிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இப்ப அடுத்த மாசம் மாநாடு நடத்த போறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது மற்ற கட்சிகளுக்கு ஒரு உதறல் தானே வந்திருக்கு. எந்த கட்சிக்கும் உதறல் இல்லை. எந்த கட்சியிலிருந்து எந்த தொண்டரும் விஜய் பண்ணி போக மாட்டான். திமுகவிலேருந்து எவனும் போக மாட்டான். அதிமுகவிலேருந்து யாரும் போக மாட்டான். காங்கிரஸ்லேருந்து போக மாட்டான். ஆளே இல்லை. இப்போ வயசானது தான் இருக்குது. 2வது நாம் தமிழ்லேருந்து யாரும் போக மாட்டான். ஆனால் இளைஞர்கள் எல்லாம் விஜய் பக்கம் தானே இருக்காங்க. இல்லை, அது நிரூபிக்கணும்ல. சும்மா சினிமா தலைமை பேச முடியாதுல்ல. என்னோட முதலமைச்சர் கொடுத்துப்பார், ஒரு நாள் முதலமைச்சர் ஆவார். யார்? நம்ம அர்ஜுன் ஒரு நாள் முதல்வர். அப்படி சினிமாவில் ஆகலாம், நிஜத்தில் ஆக முடியாதுன்றீங்க. அப்போ
விஜயனுடைய வலிமையை நீங்கள் எப்போ நிரூபிக்கணும்? களத்தில் நிரூபிக்கணும். நீங்கள் ஒரு பெரிய வாலிபால் பிளேயர்னா விளையாட்டு காமிச்சா தானே தெரியும். பந்தை வச்சுக்கிட்டே வீட்டில் படுத்துவோம்னா தெரியுமா? இல்லை இவர் ஃபுட்பால் பிளேயர் ரைட்டு, நீங்கள் இப்போ புலே பந்தை கொடுத்து கிரவுண்டில் இறக்குனா அடிப்பார். இவர் பேட்மிண்டன் சாம்பியன்னா கிரவுண்டில் பார்க்கணும். இவர் கிரிக்கெட் சாம்பியன்னா எல்லாம் பாலை வச்சுட்டு படுத்துங்கிறாள் எப்படி நீ சாம்பியன் ஒத்துக்குவான்? குத்துச்சண்டை வீரராக குத்தணும், நாலு எதிராளி தள்ளி விடணும். களத்துக்கு என்ன போலியம்மா? விஜய் எந்த களத்துக்கு போனார்? தேர்தல் எந்த களத்துக்கும் போலியே. அப்போது உங்களுடைய அரசியல் திறமை, தகுதி, வலு எல்லாம் எங்கே தீர்மானிக்கப்படும்? தேர்தல். 2 பிரம்மாண்ட யானை இருக்கு, அதிமுக திமுக யானை. அந்த யானையை வீழ்த்திட்டு நீங்கள் எப்படி அதிகாரத்துக்கு வர போறீங்கன்னு 26 பார்க்க போகிறோம். இப்போ கட்சி கொடியில யானை தானே சார் பெரிய பிரச்சனையா இருக்கு. அந்த யானையை போடக்கூடாது பகுஜன் சமாஜ் கேஸ் போட்டான். ஆமா, இதே எங்களுக்கு பகுஜன் சமாஜ் கட்சி இதெல்லாம் தெரிஞ்சுதானே அவர் இந்த கட்சி கொடியை வெளியிட்டிருப்பாரு. ஏன்னா ஒரு கட்சி கொடி வெளியிடணும், அதுக்கு முன்னாடி அதுக்கான ப்ரிப்பரேஷன் எல்லாம் பண்ணியிருப்பாரு இல்லையா? அப்படி பண்ணியிருந்தா ஏன் அப்படி வருது? அதான் அரசியல் அவருக்கான நாலேஜ். நீங்க திமுக ஆரம்பிக்கும் போது 50 தலைவர்கள் சொல்லுவாங்க. 5 பேர் இருந்தா கொள்கை வகுப்பாளர். எம்ஜிஆர் ஆரம்பிக்கும் போது எஸ்டிசி போன்ற நெடுஞ்சலை போன ஆள்லாம் இருந்தாங்க. வைகோ பின்னாடி 9 மாவட்ட செயலர் வந்தாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் கட்சி ஆரம்பிக்கும் போது ஒரு பெரிய குழுவே கிளம்பி வரும். ஆனால் விஜய்கிட்ட புஷி ஆனந்த தவிர யாருமே இல்லை. விஜய் பின்னாடி இருந்து இயக்கிறது புஷி ஆனந்த் தான் சொல்ல வரீங்களா? புஷி ஆனந்த் தவிர வேறு யாரு பேரையுமே தெரியலையே, வேறு யாருடைய பேரும் தெரியலையே. அப்போ உங்களுடைய நோக்கம் என்ன? நீங்கள் இந்திய தேசியமா அரசியலா, இல்லை நீங்கள் இந்து தேசியமா, திராவிட தேசியமா, இல்லை தமிழ் தேசியமா? யாரோடைய வாக்கை நீங்கள் பறிக்கணும்ல? யாருடைய கொள்கையை விட நீங்கள் நல்ல கொள்கையாக இருக்கணும்ல? யாருடைய கொள்கை? மக்களுக்கு ஏதாவது சொன்னாதாம்மா தெரியும். அவர் தான் சொல்லியிருக்காரு. இப்போ நான் நெக்ஸ்ட் மந்த் மாநாடு அறிக்கை சொன்னா அப்போ நம்ம கட்சியோட கொள்கை என்ன, திட்டம் என்னன்னு எல்லாம் தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க தானே. சரி, வெயிட் பண்ணுவோம், வரட்டும் சொல்லுவோம், பார்த்துட்டு தான் முடிவு பண்ண முடியும். எந்த கட்சி கலக்கம் இல்லை, எந்த கட்சிக்கும் உதறல் இல்லை, எல்லா கட்சியும் அமைதியாக விஜய் பார்க்குது. இந்த நாங்கள்லாம் 50 வருஷம் 60 வருஷம் அனுபவம், இவருக்கு வயசே 50 தான். என்ன அரசியல் பண்ண போகிறாருன்னு பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். எல்லாம் பொறுத்துட்டு இருக்காங்க. எல்லாருமே நீங்கள் சினிமா நடிகர்கள் அல்ல, எல்லாம் முழு நேர அரசியல்வாதிகள், களமாடிகள், களத்தில் நின்று சண்டை போடுற ஆளுங்க, அரசியல் சண்டை. அப்போது அவர்களுக்கு மத்தியில் இந்த விஜய் எப்படி நிற்பார், எத்தனை எம்எல்ஏ சீட்டை பிடிப்பார், எத்தனை மேயர் சீட்டை பிடிப்பார், எத்தனை நாடாளுமன்றத்தில் பிரதான கட்சிகளுக்கு போட்டியாக இருப்பார், இதெல்லாம் நிரூபித்த பிறகு தான் உங்களை பற்றியான ஒரு அனுமானம், அளவீடு மக்களுக்கே வரும். நீங்கள் எடுத்தோடனேயுமே விஜயகாந்த் முதலமைச்சர் ஆயிட முடியாது, எதிர்க்கட்சி தலைவர் ஆயிட முடியாது. திமுக ஆரம்பிக்கப்பட்டது 1949. 67 தான் அண்ணா முதலமைச்சர் ஆனார். 18 வருஷம் ஆச்சு அவர் முதல்வர் ஆக. 18 வருஷம் முந்தி என்ன பண்ணாரு? பெரியாட்ட சிசினா இருந்தார். எப்போ? 35லேருந்து 50 வரைக்கும், 49 வரைக்கும். அதில் ஒரு 14 வருஷம். அப்போ எத்தனை வருஷம்? 14, இது ஒரு 18, 18, 28, 32 வருஷம் ஆச்சு. 32 வருஷம் கழிச்சு தான் முதலமைச்சர் நாற்காலிக்கு போனார். பெரியார் சிசினா இருந்தாரா? அப்புறம் அண்ணா தனியாக கட்சி ஆரம்பித்தார். அப்போ அண்ணா சொல்லுவார், நாங்கள்லாம் முதலமைச்சர் நாற்காலிக்கு வருவதற்கு நந்தவன தோட்டத்தின் வழியாக வரல. நந்தவனம் தோட்டத்தின் வழியாக வண்ண வண்ண பூக்கள் பூத்து குலுங்கி, அண்ணா அந்த வசனம் நடையோடு சொல்கிறார், எங்களெல்லாம் நறுமணத்தை அள்ளி வீசி நறுமணத்தோடு நாங்கள் நாற்காலிக்கு வரல. நாங்கள் வந்து சேர்ந்த பாதை காடு மேடு, மலை முகடு, கல் முள், காணட்டான் செடி, இப்படி ரத்தம் வழிய வழிய எங்களுடைய உடல் முழுக்க எப்படி இருந்தது? முள்ளு கீரல்.
கற்கள், முட்கள், கண்ணாடி சிற்கள் இதெல்லாம் கடந்து தான் அந்த நாற்காலிக்கு வந்தோம். அண்ணாவுடைய வசனம். ஸோ இதே மாதிரி பாதையில வந்தாதான் விஜயால ஜெயிக்க முடியும்னு சொல்ல வரீங்க. அதுதான் உண்மை. அதுதான் உண்மை. தந்தை பெரியார் 95 வயசு, 2 சிறுநீரகமும் பழுதிழந்து என்ன இருக்கும், மூத்திரச்சட்டி. மூத்திரச்சட்டியோடு நீங்க இந்த தமிழ்நாட்டை பலமுறை வடக்க தெக்க தெக்க மேக்க சுத்தி வந்தார். இதுதான் பெரியார் போட்ட அஸ்திவாரம் தான் இன்னைக்கு திராவிட கழகங்கள்லாம் ஆட்சியில் இருக்கு இல்லையா? அடுத்து இன்னொரு தலைவன் யாரு? காமராஜர். பள்ளிக்கூடத்துக்கே போல, மலைக்கு கூட ஒதுக்கல, 3 பிரதமர்களை உருவாக்குனாரா? காமராஜரும் பெரியாரும் பள்ளிக்கூடத்துக்கே போல. ஆனா பல்கலைக்கழகங்கள் காமராஜையும் பெரியாரையும் பேசாமல் ஆய்வு செய்யாமல் அந்த பல்கலைக்கழகங்கள் இயங்க முடியுமா? ஏன்? உழைப்பு உழைப்பு உழைப்பு. எத்தனை மக்களுக்கான போராட்டம். பெரியாரை கொண்டு போய் நீங்க குல்பர்கா ஜெயிலில் போட்டான். எங்க? கர்நாடகா குல்பர்கா ஜெயிலில். குல்பர்கா ஜெயில ராஜாஜி கொண்டு போடாரு. தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, சென்னை ராஜதானி இருந்துல்ல. என்னன்னு கேட்குறாங்க, அது அடக்க முடியாத கைதிகளை அங்கே கொண்டு போட்டுருவான். சுண்ணாம்பு கல்லையே கட்டி வச்சிருப்பான். என்ன ஆகும்? அரிக்கும். உடம்பெல்லாம் புண்ணாயிருமா? சூடு. நீங்க ஏன் நம்ம டைல்ஸ் ஓட்டுறோம்? குளிர்ச்சியா இருக்குன்னு ஓட்டுறோம். சுண்ணாம்பு கல்லையே செவுறு வச்சா எப்படி இருக்கும்? வெயில வாங்கி அதை அப்படியே வெளியிடும். அடக்க முடியாத கைதிகளை ஆங்கில அடைச்சி வைக்கிறக்க கட்டினான். பெரியார் கொண்டு ஏன் அங்கே போட்டானுங்க? பெரியார் பார்ப்பனியத்தை எதிர்க்கிறார், பெரும் முதலாளிகளை எதிர்க்கிறார், அரசை எதிர்க்கிறார், தாழ்த்தப்பட்டவன் ஒடுக்கப்பட்டவனுக்காக நிற்கிறார். அப்போ மற்ற அரசுகள் ஒடுக்கப்பட்டவனை ஒடுக்குதுன்னு அம்பலப்படுத்துறாரு. ராஜாஜி என்ன பண்றாரு? இந்த ஆட்சியை ஒழிச்சு போடுவாயா, காங்கிரஸ் ஆட்சியை. யாரு? பெரியாரு. அப்போ இவனை தூக்கி உள்ள போடணும் கொண்டு உள்ள போட்டாங்க. அங்க கிடந்தார். வைக்கம் 50 நாயர் இருக்கான். 50 நாயரும் அவன் தான் கோயிலை சாயம் போடணும், அவன் தான் கோயில் குளத்துல தண்ணி மோக்கணும். 500 பேர் இருக்கான் ஒடுக்கப்பட்ட உழைக்கிற மக்கள். எவ்வளவு? அவன் தண்ணி மோக்கக்கூடாது, கோயிலுக்கு வரக்கூடாது, அந்த வீதியில நடக்கக்கூடாது. 1/2 கிலோமீட்டர் தள்ளி 1 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு ஊர் ஒதுக்குப்புறத்தில் ஒரு குளம், அங்கே போய் தான் தண்ணி மோக்கணும். வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற குளத்துல நாயர் எடுத்துக்குவான், நம்பிதுரி எடுத்துக்குவான். அப்போ இதை கேள்விப்பட்டு கிளம்பி போறார் பெரியார். போய் அத்தனை பேரையும் ஆளுக்கு ஒரு குடத்தோட போய் தண்ணி மோக்க போறார். எங்க? வைக்கத்தில். அவருக்கு என்ன பேரு? வைக்கம் வீரன்னு பேர். சில இருக்கா வைக்கத்துல இருக்கு. அப்போ திருவாங்கூர் சமஸ்தானத்தில் ராஜா என்ன பண்றான்? பெரியார் பிடி ஜெயில போட்டான். பெரியார எதுக்கு? சிறுதாவூருக்கு எஸ்டேட் வாங்கினதுக்கா? இல்லை ஏதாவது பாய்ஸ் கடலில் பில்டிங் வாங்கினதுக்கா? எதுக்கு? ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக தண்ணி குளத்துல தண்ணி எடுத்ததுக்காக 500 பேர் தட்டிட்டு போய் இப்படி தாண்டா கோயிலுக்குள்ள வருவேன், இப்படி தாண்டா வீதியில போவேன். இதுதாங்க அரசியல். இந்த அரசியல்லாம் விஜய்க்கு தெரியாதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? கண்டிப்பா தெரிஞ்சுதானே வருவாரு. எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம அதிரடியா முடிவு எடுக்க கூடாதுங்கிறனால சரிமா தெரிஞ்சுதானே வந்திருப்பாரு. இல்லம்மா, தெரிஞ்சே வரட்டும். அவர் அண்ணாதுரை எம்ஜிஆரையும் படத்திலேயே போடட்டும், பெரியாரையும் காமராஜையும் போடல அவர் யாரையும். அப்போ அவருக்கு தெரியாது. எல்லாம் தெரிந்தே வரட்டும். மக்கள் ஓட்டு போட்டு முதலமைச்சர் ஆகட்டும். எந்த மாற்று கருத்து இல்லை. இதெல்லாம் அவருக்கு இருக்கக்கூடிய தலையாய பிரச்சனை. இதெல்லாம் ஃபேஸ் பண்ணி அவர் வெளில அதைத்தான் நாங்க சொல்றோம். மக்கள் ஓட்டு போட்டா யார் வேணா முதலமைச்சர் ஆகலாம். மக்களுடைய தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. ஆனா மக்கள் மாற்றங்களை விரும்புறாங்க இல்லையா? கட்சிகள்லாம் வர்றாங்க. அதெல்லாம் வரலாறு தான். ஆனால் ஜெயிக்குமா? சிவாஜி ஜெயிக்கல, கமல் ஜெயிக்கல, விஜயகாந்த் ஜெயிக்கல, சரத்குமார் ஜெயிக்கல, கருணாசி ஜெயிக்கல, கார்த்திகை ஜெயிக்கல. இப்படி பட்டியல் எடுத்தீங்கன்னா பாக்யராஜ், டி ராஜேந்தர், இந்த சினிமாக்காரர் பூரா ஜெயிக்கல.
அந்த பட்டியல் கடைசியில் சரத் என்ன பண்ணார், பிஜேபியிலே கட்சி சேர்த்துட்டார். எங்க காவியா போயிட்டார். இது போன்றும் நடந்துவிடும். இது போன்றும் கூட்டணி கட்சி வச்சா வெற்றி வாய்ப்புகள் வர நிறைய இருக்கு இல்லையா? மத்த கூட்டணி வச்சா யாரும் இவரோட கூட்டணி சேரவே மாட்டாங்க. ஏன்னா இவரை முதலமைச்சராக ஏற்றுக்கொள்ளுபவர்கள் தான் அவருடைய கூட்டணிக்கு வருவாங்க. இவரை யாரும் முதலமைச்சர் ஏற்றுக்க மாட்டாங்க. இவரை நீங்கள் சீமா கூட்டணி பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சவே அன்னைக்கே முடிஞ்சு போச்சு. ஏன்னா சீமா நான் முதலமைச்சருங்கிறாரு, விஜய் நான் தான் முதலமைச்சர். அப்போ எப்படி 2 முதலமைச்சர் ஆக முடியுமா? விஜயகாந்த் முதலமைச்சராகிறது தான் மக்கள் ஓட்டு போட்டான். விஜயகாந்த் யார் முதலமைச்சராகினாரு? ஜெயலலிதாவை. அதோட எவனும் ஓட்டே போடலை. திராவிட இயக்கங்களுக்கு மாற்றாகத்தான் விஜயகாந்த் மக்கள் கண்டுபிடிச்சான். ஆனால் அவர் கொள்கையிலிருந்து அவங்களுக்கு பேசுறாங்க. அதோட மக்கள் என்ன பண்ணா? இதெல்லாம் கடந்த கால அனுபவங்கள். இதையெல்லாம் மக்கள் தெளிவா இருக்காங்கன்றீங்க. விஜய் தான் தெளிவான ஆளுன்னு மக்கள் முடிவு பண்ணா யாரும் தடுக்க முடியாது. இதுதான் விஜயுடைய அரசியல் 2026. பொறுத்திருந்து பார்ப்போம் சார். நெக்ஸ்ட் என்ன அவர் அறிக்கை கொடுக்குறாரு, கொள்கை என்ன பண்றாருன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் மாநாடுலாம் இருக்குன்னு நிறைய விஷயங்கள் அவர் 1 by 1 சொல்லியிருக்காரு. பொறுத்திருந்து பார்ப்போம் அவருடைய அரசியல் வியூகத்தை பத்தி. ரொம்ப நன்றி சார். உங்களோட பல கருத்துக்களை நீங்க பகிர்ந்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம். நன்றி.